பெரிய மச்சான் சொல்லு. பெரிய மச்சா பெரிய மச்சான் என்ன அர்த்தம்யா? அதான் காராமணி. கிராமணி சொல்லு. காராமணி என்ன அர்த்தம்யா? ஐயே எங்க ஜாதி வழக்கம் ஐயா. ஜாதியா? ஜாதி கொலை வழக்கம். என்ன பேசுற? மரியாதையா பேசு. என்ன பேசுறேன்னு சொல்லு. என்ன பேசுறேன்னு சொல்லாத. அவர் பெரிய நாட்டாரு, சின்ன நாட்டாரு. ஐயா ரெண்டு பேரும் எங்க நாட்டுங்க ஐயா? எங்க நாட்டுமா? எங்கேயும் நாட்டுல. நீங்க நாட்ட போறோம். இப்பதான் நாட்டு போறீங்களா? நல்லா நாட்டுங்க ஐயா. சரி யாரு வந்திருப்பது யாரு தெரியுது? அஜனானவன் மின்னொளியை பிரிந்து மின்னலோடு சேர்ந்து வாழ மாட்டேன் என்று அங்கம் குறைந்தவரை சென்று விட்டார். அண்ணவனை துரத்திக் கொண்டு சென்றேன். இருவரும் சண்டையிட்டோம், எடுத்தோம், முடிந்தது. மீண்டும் சென்று விட்டான் அகப்பட்டு அஜனானவன். இப்பொழுது நான் குறைத்தியாக வழிமுறைத்தி யாரு யாரு அர்ஜுன பெருமான் யார் வந்திருக்கிறது? கண்ணனும் முடிந்தார்கள். வேலை முடிந்தது. யார் தெரியுமா? யாரு? அர்ஜுன பெருமான். அர்ஜுன பெருமான். இந்த அர்ஜுன பெருமான் ஏன் இந்த குலத்தி வேலை புரிஞ்சேன் தெரியுமா? மென்னொழியாளரை சேர வேண்டும் என்று என் மாமா என்னை அழைத்து அறிவுரைகளை சொல்லி சென்று வா என்று அனுப்பியிருக்கிறார். நான் நேர்முகமாக சென்று அண்ணவளை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அதனால உருவத்தை மாற்றி குலத்தை அவதாரம் எடுத்து அண்ணவளை பார்க்கலாம் போய் கொண்டிருக்கேன். அதுக்குள்ளார அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது யாரோ ரெண்டு சிறு பிள்ளை வர்றாங்க. யாரு கேட்க போறாங்க? எங்க போறீங்க ஐயே? போறோம். ஏன் எதுக்கு போறீங்க? நாடு கேட்க போறீங்களா? நாடு கேட்க போறோம். என்ன தொழில் தெரியும்? என்னுடைய தொழிலும் குறி சொல்லுவேன், குடும்பம் கட்டுவேன், கறிவேல் இழுப்பேன், உப்பு செம்மண்ணி குறி சொல்லியா? குறி சொல்லுவேன். அப்படி குறி சொல்ல வேண்டுமா? உங்களுக்கு குறி சொல்ல வேண்டும். யாரு நீ யாரு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்களுடைய மந்திரத்தினாலே குறி சொல்லு. தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனனுக்கும் நாயகனி அரவான இல்ல அபிமன்ன நீ ஒழுங்கா சொல்ல தம்பி இவன் நம்மளை எப்படியோ ஏமாத்த வந்துக்கிறாயா? துரியன் ஏவி ஆளா யாராவது தெரியும். என்ன சொல்ற?
அதான் சொல்லிட்டாயே. சரி, நான் போறேன். நீ யாருன்னு தெரியணுமா? தஞ்சாவூரம் தங்க பிறந்த உன்னுடைய தாயார் நாகக்கண்ணி தம்பி என்ன நம்முடைய சின்ன பேரும் கடை சொல்லிட்டா தாயார் பேரு உண்மையா சொல்லிட்டா கடைசியா என் பேரு கேட்டா அரவான்னு சொல்லிட்டாயா உன் பேரு அரவாயா? சரியா இந்த வழியா போறோம் எங்க போறது தெரியுமா? நீங்க எங்க போகிறீங்க? சொல்லு சொல்லு ஐயா குறி பார்த்து சொல்லு. எங்க போறீங்க? நீங்க பார்த்து சொல்லியா ஆடு கேட்க போறீங்களா? சொல்லு. கைராத்தி பார்த்து சொல்லுமா உங்களுக்கு? சொல்லு சொல்றியா? சொல்லு. அறிந்திடுவேன் உன் கரத்தை நாடு வந்திருக்காங்க. அந்த உபராயத்துல பட்டணத்துல அப்படி தந்தை மாறுகிறாங்க வாழ்ந்து வர்றீங்க ஒரு தந்தை மாறு. அப்படி அவருக்கு நீங்க எங்க போறீங்க ஐயா? எங்க போறோம் சொல்லு. இப்படி ஐயா இப்படி நீங்கள் புறப்பட்டு ஆமா அச்சனாபுரம் போறீங்களே ஐயா உங்களுக்கு நாடு கொடுத்துருவாரா? பங்காளி சொத்து நாங்க கேட்க போறோம். கொடுக்க மாட்டாயே. இருக்கக்கூடிய இடத்தை பறித்து போறோம். நாடு கொடுக்கலன்னு வச்சுக்கோ அவனோட பறித்து சென்று நாடு கேட்டா நாடு தரமாட்டாயே. அவனோ மண்ணுக்கு ஆசைப்பட்டு உங்கள் அனைவரையும் உன் தந்தைமார்களையே காடு திறத்தினவன். அதனால சென்று கேட்டால் நாடு கொடுப்பாரா? நாடு கொடுக்க மாட்டாயே. மரியாதையா சொல்றேன். நான் நாடு கேட்டு வாங்கி தான் வர போறேன். கொடுக்க மாட்டேன் சொல்றேன். உங்களால் முடியுமா? முடியும். முடியாது. முடியாது சொன்னாங்க. அண்ணா இவ கதை என்ன கதையா? சரி இப்படி நீங்கள் சென்று அச்சனாபுரம் போகணுமா? அச்சனாபுரம் நீங்க போகணுன்றீங்க. நீங்கள் அச்சனாபுரம் போனாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும் தெரியுமா? என்னை கொண்டு போய் மேகலோகத்துல விடுத்துட்டு அப்புறமா போறீங்களா? இல்ல முதல்ல நாங்க 2 பேரும் போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் போங்க. எங்களை கொண்டு போய் விடுத்து பிறகு போங்க. அப்படியா? போகலாம். என்னப்பா தம்பி? அண்ணா மேகலோகம் போனா நாடு நமக்கு பெருதாக ஒரு வழி இருக்குது அப்படின்றியா? அதானே மேகலோகத்தை யார் இருப்பது நம்ம போய் பார்க்கலாமா? அந்த மேகலோகமா தம்பி
தம்பி மேகலோகம் வந்துட்டான். இது வேணும் இந்த மேகலோகம் வந்து இல்ல புதுமையாக யாரு தெரியல. அம்மையானவர் தாயானவர் மௌனமா இருக்காங்க. யாரு தெரியல. முடித்து வண்ணமா இருக்காங்க. ஆமா இருக்காங்க. சரி வணங்கி கொள்ளுங்க. யாரா இருக்குமா? அம்மா அம்மா நாகக்கடி இருக்காங்களா? அவர்களுக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் இவனுடைய பெயர் வீர அரவான் என்று உரைப்பார். அம்மா நீதானா அது? ஆமா. பெருமையா வாழ்ந்திருக்க வேண்டும். நீ யார் தெரிகிறதா? 11 நாமதை விடத்த அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்தவன் வீர அபிமன்யு. அப்படியா? ஆமா. நீர் வெறும் ஆமா கண்ணபிரான் அருளை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும். நீங்கள் யாருங்க மௌனமா இருக்கிறீங்க? யாருமா? என்ன நடந்தது? நீ யாரு? உன் பேர் என்ன? இதெல்லாம் விளக்க மாத்திரம் உன் முகத்தை பார்த்தால் அவர்த்த சந்தாமல் போல இருக்கக்கூடிய முகமானது வாடி வதங்கி கருகறதுக்கு என்ன காரணம்? மன வருத்தமாக இருக்கின்றேன். நான் யாருடைய மகள் தெரியுமா? மேகலோகத்தில் வரக்கூடிய மேகராஜனுக்கும் கோகிலாதேவிக்கு பிறந்து என்னுடைய பெயர் தான் மின்னலோலி என்று தெரிவிப்பார்கள். நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன்? 11 பேர் பிடித்த உன்னுடைய தந்தை இருக்கின்ற அல்லவா, அதனால்தான் நானும் திருமணம் செய்து கொண்டேன். நமக்கே தெரியாது. ஆமா. இந்த அம்மையார் திருமணம் செய்தது 8 வயதுல எனக்கு திருமணம் நடந்தது. அப்படியா? ஆமா. அதனால் இப்போது இன்றைய தினம் என்ன நடந்தது? இன்று தினம் என்ன நடந்தது? நான் சிவனை குறித்து பூஜை செய்திருந்தேன். ஓர் மண்டலம் 48 நாள் சிவனை குறித்து பூஜை செய்தேன். முகூர்த்த நாயகி இருக்கும் பொழுது உன்னுடைய தந்தை வந்தார். என்ன சேர நினைத்தார். மறுத்து தள்ளிவிட்டேன். கம்பத்தில் மோதி 32 லட்சணத்தில் 1 லட்சணம் குறைந்து விட்டது. ஆமா. அதனால் உன்னுடைய தந்தை வரவில்லை என்று நான் மன வருத்தமாக இருக்கின்றேன். அப்படியா? அம்மா எங்களோடு வந்தா நாங்க சேர்த்து வைப்போம், இல்லை என்றால் நீங்க என்ன செய்வீங்க? இதுவெல்லாம் நான் வந்ததே கிடையாது இந்த மேகலோகத்துக்கு. அதனாலே எனக்கு இருக்கக்கூடிய மேகநாதனை பார்த்து பெற்று வருகிறோம். அதற்குள்ளாக உங்களை பார்க்க யார் வருகிறார் என்று பாருங்கள். நாங்க பார்க்கின்றேன். சென்று வாருங்கள். இருந்தாலும் உனக்கு என்ன தொழில் தெரியும்? எனக்கு குறி சொல்ல பாக்கலாம். உங்களை புரிய வைக்க வேணும். அப்படி கை காட்டுங்க.
பேரோ மேகராஜா. சரி. உன்னுடைய பேரோ மின்னலொளி. மின்னலொளி. உன்னுடைய தமிழ் பேரோ இடிமன்னன். அப்படியா? நீ யாரை மணந்திருக்க தெரியுமா ஐயே? யார? உனக்கு 9 வயதிலே உன்னை பெண்பெருமா இழந்து ஒருவர் மாலையிட்டார். அவர் யார்? பாண்டவர்களே நினைப்பிறந்தோர் அர்ஜுன பெருமான் உன்னை மாலையிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமா. நீ சொல்வது அனைத்து உண்மைதான். ஆமா. இருந்தாலும் நீ எனக்கு குறி சொல்லிக் கொண்டு இருக்கும் போது எனக்கோ நித்திரை வருகிறவோ தோல்கிறது. உனக்கு நித்திரை வருவதோ தோல்கிறதா? அப்படியா? உன் கணவர் எங்கே என்று கேட்கிறீர்களா? கணவர் எங்கே என்று கேட்கிறாயா? கணவர் இங்கே இருக்கிறார் அம்மா. இங்கே இருக்காரா? வருவார் வருவார், வந்து கொண்டே இருக்கிறார் அம்மா. சரி அமருமா. நான் சற்று நேரம் நித்திரை செய்யலாமா? ஆகட்டும். மின்னலொளி எங்கிருக்கிறார்? மைத்திரன் இருக்கிறார். பின்தொடர்ந்து போகலாம். மேகலாக வந்தேன், பார்த்தாத மேகலாக வந்தேனே. இப்போது உன் சிரத்தை என் துடை மீது வைத்திருக்கிற செய்யல்லவா? எனக்கு இழந்த அந்த லட்சணம் ஒன்று வந்து சேர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் நீ சிவ பூஜை. ஆமா, எப்போது சிவனை கூறி சிவ பூஜை செய்தாயோ அந்த சிவ பூஜை அருளாலும் பகவான் அருளாலும் அப்படி நாம் இருவரும் இப்போது கணவன் மணியாகத்தானே பெருமையாகத்தானே வாழ வேண்டும் என்ன ஒரு சந்தோஷம். Thank you.
உன் முகம் பாராமல் பின்புறமா இருந்து மாலையும் மாங்கல்யமும் சூட்டி விட்டு இப்போது பருவமாகி விட்டாய். உன் எதிரே இப்போது மாலை சூடி மாங்கல்யம் சூடுகிறேன். சந்தோஷம். பிறகு இல்லை தர்மண்ணா பீமண்ணா தமிழ்மார்களும் உபராயத்திருக்கிறார்கள். அங்கன சென்று உன்னுடைய அக்காமார்களோடு இன்பமாக ஆகலாம். புறப்படு.